நடிகர் நெப்போலியன் அவருடைய மகன் அவருடைய சிகிச்சைக்காக தமிழ்நாடெல்லாம் போயிருந்தார், நல்லாவும் இருக்கிறாரு. இப்போ அவங்க பையனுக்கு இப்போ திருமணம் நிச்சயமாக இருக்குது. இணையதளத்தில் நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. திருமணம் பண்ணிக்கூடிய பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விரும்பி தான் பண்ணிக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க கன்சர்ன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது சமூகத்தில் ஒரு சில கேள்விகள் எழுப்புகிறாங்க. ஆனால் 7500 கோடி உள்ள ஒரு ஏழையை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? அம்பானி மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது. பேசுவீங்களா? நீங்கள் பேசுவீங்களா? இந்த சமூகம் அப்படியே பேசுமா? நான் கேட்குறேன். பிரச்சனை வேறு திசையில் போயிடுச்சு. ரஜினி டான்ஸ் ஆடினார்ன்ற பிரச்சனையில் போயிடுச்சு. சீமானவர்களோ மணியரசன் அவர்களோ தமிழை தாய்மொழியாகவோ அல்லது வாழ்வியல் மொழியாகவோ கொண்டிருந்தால் போதும், நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க சார். அதுதான் சார். அப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பாக ஏற்றுப்பாங்களேன்ற. நாளைக்கே கூட ஒருத்தர் வந்து குடிபெயர்றாங்க சார். ரெண்டு தலைமுறை இங்கேயே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, இங்கேயே வாழறாங்க. அவங்க சொன்ன கணக்கில் ஸ்கேலில் வந்துடுவாங்களே. அதுக்கப்புறம் அது அர்த்தமற்றது தானே அது கொண்டு வர்றது. பாதி அமைச்சர்கள் தமிழர்களே கிடையாது. என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்கிறது சீமானே தமிழர்கள்ங்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். சீமான் தமிழரில் சீமானுடைய மனைவி தமிழர் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் வரீங்க சொல்லுங்கள்? எந்த ஸ்கேல் வச்சு? சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பிரிட்டோ. சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மற்றும் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆழமாகவும் விரிவாகவும் விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக இணையதளங்களில் ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. நடிகர் நெப்போலியன் அவருடைய மகன் அவருடைய சிகிச்சைக்காக தமிழ்நாடெல்லாம் போயிருந்தார், நல்லாவும் இருக்கிறாரு. இப்போ அவங்க பையனுக்கு இப்போ திருமணம் நிச்சயமாக இருக்குது, நடக்க இருக்குது. ஸோ அது குறித்து இணையதளத்தில் நிறைய ஒரு மிக்சடான ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. பணம் பத்தும் செய்யுங்கிற பொருளில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னதான் சார் அதில் நடக்குதுங்க? இது ரொம்ப ஆழமாகவே பேசக்கூடாது சார். என்ன சார், ஒரு மாற்றுத்திறனாளி புள்ள அவருக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணுன்றதை வந்து பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்கும். அதில் வந்து நம்ம யாரும் தலையிட முடியாது ஒன்று. அதே மாதிரி திருமணம் பண்ணிக்கூடிய அந்த தம்பிக்கும் கூட அந்த ஆசை, திருமண ஆசைன்னு ஒன்று இருக்கும். ஆனால் தன்னுடைய உடல்நிலையெல்லாம் அவங்க தெரியும், தன்னுடைய மகன் உடல்நிலையெல்லாம் தெரிஞ்சால் கூட திருமண ஆசைன்றது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து விரும்புகிறாங்க. திருமணம் பண்ணிக்கூடிய பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விரும்பி தான் பண்ணிக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க கன்சர்ன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது சமூகத்தில் ஒரு சில கேள்விகள் எழுப்புகிறாங்க. இது போன்ற வந்து ஒரு பையனுக்கு உடல் ஊனமுற்ற, அப்படியே சொல்லிவிடுவோம், உடல் ஊனமுற்ற ஒரு பையனுக்கு வந்து இப்படி திருமணம் பண்ணி வைக்கும் போது அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸுவலாக வந்து அந்த பையனால் செயல்பட முடியாது, அப்படி ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு, அந்த பிள்ளைக்குள்ள நோய்க்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது ரொம்ப டீப்பாக நான் பேச விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, பல வந்து ஊனமுற்ற நபர்கள், இடுப்புக்கு கீழே வந்து இயங்காத பல பேர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி நடக்கும் போது, அது பிள்ளைகள் இருக்கட்டும், பிள்ளைகள் இல்லாமல் போட்டோம், திருமணத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரி நடந்து அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் காதல். அதாவது கட்டாயம் கிடையாது. ஒரு திருமணம் வாழ்க்கையில் கூட நாளைக்கு அவங்க விவாகரத்து பண்ணிவிட்டு கூட அவங்க வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணவனோடு சேர்ந்து வாழறாங்க, இல்லை மனைவியோட சேர்ந்து. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்டால் மனைவிக்கு வந்து இடுப்பு கீழே வந்து செயலற்ற தன்மையாயிடுச்சு. அவர் காலம் ஃபுல்லாக வளர்ந்தார். ஆனால் அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து கை குழந்தைகள் தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வளர்ந்து பிள்ளைகள்லாம் திருமணம் பண்ணிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் இவர் வந்து பிள்ளைகள்லாம் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து அவங்களோட வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்தாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் பார்த்துருக்குறேன். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து நீங்கள் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, பல சாதனையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி வீல் சேர்லேயே இருக்கிறவங்க.
ஸோ இந்த தம்பிக்கு வந்திருக்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அற்ப ஆயுசுன்னு சொன்னதாக கூட ஒரு மருத்துவர் பேசுகிறாரு. சரிங்களா? இந்த ஆயுசுன்றது வந்து மருத்துவர்கள் வந்து முடிவு பண்ணுறது இல்லைன்றது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? அது தனிப்பட்ட என்னுடைய நம்பிக்கை. என்ன கேட்டால் ஆயுட்காலத்தில் என்னதான் நோய் இருந்தாலும், எவ்வளோதான் கொடுமையான நோய் இருந்தாலும், என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க, அதுதான் கேட்டால் போகிற போக்கில் அடித்து விடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சில மருத்துவர்களே பேசும்போது கூட இதை வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு மேம்போக்காக சொல்லிட்டு நகர்ந்துடுறாங்க தான். என்னென்னு கேட்டால் வந்து, ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னு கேட்டால், எனக்கு பெருசாக இறை நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, இயற்கை நம்பிக்கை இருக்குது எனக்கு. சரிங்களா? இதில் வந்து மருத்துவர் சொன்ன பல கேஸ்கள் வந்து நானே பார்த்துருக்குறேன். இவன் 2 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டான், 4 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையே 48 வயசுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டோம்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. 45 வயசில் நான் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக போயிருந்தேன். உடம்பு செக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் எனக்கு இப்போ வந்து 54 வயசு. சரிங்களா? அதனால் வந்து இந்த என்ன சொல்ல, ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு வசனம் வரும். என்னென்னு கேட்டால், சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ நாள் நரகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லது. இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி இந்த தம்பியை குறை சொல்கிற பல பேர் சொல்கிறாங்களே, குறை இல்லை, சில பேர் சொல்கிறாங்களே, கருத்தாக சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு அடுத்த நிமிஷம் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது தான். சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுவோம், நம்ம இதிலே நம்ம பேசுவோம். என்னென்னா, சமூக அக்கறைன்னு சொல்ல முடியாது, சமூக உரிமைன்னு சொல்ல முடியாது, ஒரு சமூக கடமையாக சில பேர் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லது தானே சொல்கிறோம், அந்த பெண்ணுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் உறவு இல்லாமல் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ முடியும், அவங்க வந்து எப்படி இந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிக்க வைக்கப்பட்டாங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடந்து போயிடலாம். இதை நம்ம ஒரு சமூக அக்கறை இல்லை சமூக உரிமை தாண்டி ஒரு சமூக கடமை. இது சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னாங்களா. இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு விதமாக பேசுகிறதா கூட நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இது அடிப்படை. ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வரேன்னு கேட்டால், இதை தாண்டி வந்து பணம் பத்தும் செய்யும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது வந்து சம்மந்தப்பட்ட நபர், அந்த பெண், இந்த தம்பியோட எவ்வளோ நாள் பழகுனாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த தம்பியும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ நாள், இந்த நெப்போலியனும் அவங்க குடும்பம் எவ்வளோ நாள் நெருக்கமாக இருக்கான்னு தெரியாது. ஒரு அன்பின் பால் ஒரு வந்து ஒரு அன்பு இருக்கலாம். அதை தாண்டி வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பற்று, அக்கறை, இவங்க எப்படி வந்து சமூக அக்கறையோடு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நெப்போலியன் குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கலாம். பெற்றோர்களுக்கு வந்து நம்ம 2 பேரும் இறந்த பிறகு இந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும், நல்ல ஒரு வாழ்க்கைத்தோணை அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க 2 குடும்பத்தோட பிரச்சனை, வாழக்கூடிய அந்த பெண்ணோட பிரச்சனை. உங்களுக்கு ஏதோ சமூக கடமையை நீங்கள் செய்யணுன்றதுக்காக நீங்கள் போகிற போக்கில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே எனக்கு கேட்டால் அவங்க வாழ்க்கை அவங்க கையில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இதை தாண்டி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து பணம் பத்தும் செய்யும்னு சொல்கிறீங்கல்ல. நான் சொல்கிறேன் காதல் 11 செய்யும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பையனை பிடிச்சிருக்கலாம், செக்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கி தான் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. நம்ம அம்மாலாம் வந்து ஒரு 2 தலைமுறை, இப்போ தான் மறுமணம்ன்றதெல்லாம் சர்வசாதாரணம். 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் வந்து தாத்தா சின்ன வயசில் கூட செத்து போயிட்டுருப்பார் பிள்ளைகள்லாம் வச்சுட்டு. நம்ம ஆயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை பேரையும் வளர்த்து வந்து காடு காணியில் போய் வளர்த்து ஆளாக்கியிருக்கு, புருஷனே இல்லாமல் தான். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, எங்கள் ஆயா வந்து எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டார், ஆனால் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கலாம் எங்கள் ஆயா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தரை வந்து போய் அவங்களோட இணைஞ்சு தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இங்கே சமூக வாழ்க்கையில் அவங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்குது சார். போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, சமூக கடமையை செய்கிறன்ற மாதிரி இங்கே அப்படி தான் நடக்குது. நான் சொல்கிறேன்னு கேட்டால் பணம் பத்தும் செய்யணும்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இருக்குது. அவர் பெரிய பணக்காரன், அதனால் அந்த பொண்ணு வந்து அவர் வந்து அந்த பிள்ளையை கட்டிக்கிறாங்க, அந்த பையனை கட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல வரேன் நான். அது தவறு. அந்த பெண்ணுக்கு தான் தெரியும், அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அவங்களுக்குள்ளே என்ன பற்றுதல் இருக்குது, இல்லை வந்து பாண்டிங் இருக்கா, எது வேணாலும் அவங்க தானே பேச பண்ண போகிறாங்க நாளைக்கு. அப்படி இருக்கும்போது இதை போகிற போக்கில் பணம் பத்தும் செய்து கொச்சப்படுத்துறது நான் சொல்கிறேன் காதல் 11 செய்யும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் மேலே ஒரு காதல் இருக்கலாம், விரும்பலாம். இங்கே காதலுக்கு காரணம், கல்யாணத்துக்கு காரணம் இருக்குது. கல்யாணத்துக்கு காரணம் என்ன இருக்குது, 2 பிள்ளைய பெற்றுக்கணும், வம்சத்தை வளர்க்கணும். இதானே, உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை, இதானே. ஆனால் காதலுக்கு காரணம் இருக்கா? எந்த காதலுக்கும் காரணமே கிடையாது. காதல் யார் மேலே எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கோடீஸ்வரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிச்சைக்கார மேலே காதல் வரும். அதெல்லாம் தவறு. போகிற போக்கில் வந்து அந்த பையனுக்கு வந்து பெரிய பணக்காரன், இந்த பொண்ணு ஏழை. இதே சூழ்நிலையில் பிரிட்டோ இன்னொரு திருமணம் நடக்குது.
அம்பானி குடும்பத்தில். அம்பானி குடும்பத்தில். அங்கே சொல்லுவீங்களா நீங்கள்? அவர் வந்து 35 லட்சம் ரூபா, சாரி 35 லட்சம் கோடி வந்து பணம் இருக்குது, ஆனால் 7500 கோடி உள்ள ஒரு ஏழையை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, என்ன காரணம்? அம்பானி மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, பேசுவீங்களா நீங்கள்? பேசுவீங்களா? இந்த சமூகம் அப்படியே பேசுமா? நான் கேட்குறேன். பிரச்சனை வேறு திசையில் போயிடுச்சு. ரஜினி டான்ஸ் ஆனார்ன்ற பிரச்சனையில் போயிடுச்சு. அவர் நாளைக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கிள் வருது சார், நாளைக்கு அந்த தம்பி நிமிர்ந்துடுறாரு, நடந்துடுறாரு, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது. நீங்கள் என்ன எதை மையப்படுத்தி பேசுகிறீங்க? திருமணத்துக்கு அப்புறம் தாம்பத்தியத்தில் வந்து பிள்ளை பேர் மகப்பேர் இதை பற்றி தான் பேசுகிறீங்க. அது அவங்க எப்படி வேணால் அவங்க எடுத்துக்கிறாங்க சார். அவங்க எப்படின்னா எடுத்துக்கணும், நான் வந்து கொச்சப்படுத்தலை. உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு வரலாறு, உங்களுக்கு வரலாறுன்னு சொல்ல முடியாது, ஒரு சம்பவம் இருக்குது. அது பிரபல பத்திரிகைலாம் வந்திருக்கு. தன் மகன் வந்து விபத்தில் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தனிமையாயிடுறாங்க, தந்தையும் இல்லை. அப்போ மகனுடைய விந்தணுக்களை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க டெஸ்ட் டியூப் போட்டு அவங்க வந்து பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. அது தாயாக இருக்கிறது யார் கேட்டினா அந்த மகனுடைய தாய் தான் வந்து தன்னுடைய மகனுடைய விந்தணு எடுத்து அவங்க வந்து ஒரு வாடகை தாய் மாதிரி செயல்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து தன்னுடைய வந்து பேரனை பெற்றெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நடந்தது. அதனால் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாரிசு இதை தாண்டி ரொம்ப சமூகம் வந்து கடமைன்ற பேரில் அடுத்தவங்க விஷயத்தில் ரொம்பவும் நம்ம ஆழமாக இறங்கி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அது அவருக்கு தெரியும். நெப்போலியனும் வந்து ஒரு ஜென்டில்மேன், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் தான். அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இருக்குது சார். நீங்கள் அது பாண்டிங்காக இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்பாடு இருக்கலாம், ஐக்கியம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், காதல் இருக்கலாம். அதை நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சமூகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ உரிமை இருக்கிற மாதிரி இல்லை அக்கறை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக கடமை செய்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அடிச்சுட்டு போயிட்டே கூடாது. அது காயப்படுத்துன்றேன். நான் ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி நம்ம இது அதனால தான் நான் சொன்னேன் இதுதான் இவ்வளோ தான் லிமிட். நீங்கள் பணம் 10 செய்ய சொல்கிறீங்க, நான் சொன்னேன் காதல் 11 செய்யும். அதுதான் இந்த கல்யாணம். சார் நேற்றைக்கு தொடர்ச்சியாக நேற்றைக்கு மட்டும் இல்லை, ஒரு வார காலமாகவே பல்வேறு விடயங்கள் குறித்து தமிழ்நாடு அரசியலில் விவாதம் அந்த வண்ணம் இருக்குது. குறிப்பாக நேற்றைக்கு காலையில் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட சி கிரேடு டி கிரேடு அந்த ப்ளூ காலர் வேலை எல்லாமே கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணும். ஏ கிரேட்னா 50%, பி கிரேட்னா 75% கன்னடர்களுக்கே கொடுக்கணும். அதே போல் யார் கன்னடர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனும் கொடுத்தாங்க. பிறகு இரவே வந்து அதை வாபஸ் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. என்னதான் சார் நடந்துச்சு கர்நாடகாவில்? அந்த மாநில உரிமை அல்லது அந்த மாநிலத்தில் வந்து பிறந்தவருடைய அந்த மண்ணுரிமைன்னு சொன்ன நேரடியாக சொன்னால் மண்ணுரிமைன்னு சொல்லி அங்கே வந்து பிறந்து வளர்ந்தவர்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியின் அடிப்படையில் அல்லது இனத்தின் அடிப்படையில் இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கும்போது, அரசு முடிவு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொன்னால் ஒரு சென்சிட்டிவான உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது. தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுகிறாரு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னட தேசத்துக்கு எதிராக பேசுகிறா சொல்ல. நான் சொல்கிறது நான் மனிதாபிமானம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாரையும் சிட்டிசன்ஸ் ஆஃப் கர்நாடகா அல்லது தமிழ்நாட்டு குடிமக்கள் இப்படி எடுத்துப்போம். நீங்கள் எடுத்துருக்கீங்க, அப்படி எடுத்தாலும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் நீங்கள் கொடுத்தாகணும். அப்படியே நிறுத்துங்க, அதை தாண்டி தான் போவாங்க. நான் என்ன சொன்ன கேட்டால் நீங்கள் எப்போ குடிமக்கள் சொல்லிட்டாலே அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தா சார் எல்லா ப்ரொவிஷனும் நீங்கள் அந்த ப்ரொவிஷனில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து போயிடுது இல்லை. அதனால் இங்கே ஸ்கேல் பண்ண முடியாதுன்ற நான் அளவுகள் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அது சர்ச்சையில் விவாதத்தில் வந்து முடியும். மொழிவாரி மாநிலங்கள் அந்த அடிப்படையில் தானே சார். நீங்கள் மொழிவாரி மாநிலம் எடுத்துங்க, அப்படி பார்த்தாலும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம மொழி பேசுகிறாங்களா, நம்ம மொழி பேசுகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் கேட்டால் நீங்கள் முழுக்க நீங்கள் மண்ணின் மைந்தர்களாகவே பார்த்தால் கூட அவங்களுக்கு கொடுத்தாகணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மொழி வரைக்கும் மண்ணின் மைந்தர்னால 4 தலைமுறை இங்கே தான் பிறந்து வாழறான். அவன் நீங்கள் வந்து தாய்மொழி அவன் வீட்டில் அப்படி பேசுவான், வெளியில் வந்து பேச என்ன சொல்வீங்க? சரி, இப்போ சீமானவர்கள் இங்கே பல பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே தான் வந்து நிற்பீங்கன்னு தெரியும். சரி கேளுங்க. சீமானவர்களோ மணியரசன் அவர்களோ தமிழை தாய்மொழியாகவோ அல்லது வாழ்வியல் மொழியாகவோ கொண்டு இருந்தால் போதும், நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறாங்க சார். அதுதான் சார், அப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க இயல்பாக ஏற்றுப்பாங்களேன்ற. நாளைக்கே கூட ஒருத்தர் வந்து குடிபெயர்றாங்க சார், ரெண்டு தலைமுறை இங்கே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, இங்கே வாழறாங்க. அவங்க சொன்ன கணக்கில் ஸ்கேலில் வந்துடுவாங்களே, அதுக்கப்புறம் அது அர்த்தமற்றது தானே அது கொண்டு வர்றது. சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் எடுத்துட்டா கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பேசணுன்றதுக்கு யாருக்கும் ஆர்வம் இல்லை. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறான்னு கேளுங்க. இப்போ என் குடும்பத்தில் வந்து ஒரு 15 பேர் இருக்கிறாங்க சார். அங்கே சொன்னால் சிக்கலாகும். என் குடும்பத்தையும் எடுத்துக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. 15 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மாநிலத்தை சார்ந்த மொழி சார்ந்தவங்களும் திருமணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் பூர்வக்குடியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி நீங்கள் முடிவெடுப்பீங்க இந்த ஸ்கேலில்?
நான் சொல்கிறது புரியுங்களா? இது நான் ப்ராக்டிக்கல் நான் பேசுகிறது. நான் பேசுறது ப்ராக்டிக்கல். அப்போ வந்து வட இந்தியர்லாம் வராங்களே, சாரியாக வராங்களே, அவங்க வந்து வேலைக்குண்ணா இங்கே உழைப்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எங்கே கொண்டு வரீங்க? வாழ்வாதாரத்தை கொண்டு வரீங்க. வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை பணம். அந்த பணம் ஊதியம். ஸோ ஊதியம் பெறக்கூடியவங்களை தான் நீங்கள் பிரிக்கிறீங்க. இப்போ கரெக்டுங்களா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் ஊதியம் பிரிக்கணும்னு கேட்டால் ஊதியத்துக்கு தேவை என்ன? உழைப்பு. அந்த உழைப்பு யார் கொடுத்தா என்ன? ஒரு கேள்வி. உழைக்கிறது தானே சார் வந்து ஏற்றுக்க முடியும். இனன்றதுனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறிக்கு கொண்டு வந்து நான் வேலையை கொடுக்க முடியாதுல்ல, இல்லை திறமையற்றவனுக்கு நான் வேலையை கொடுக்க முடியாதுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துல நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் போகிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அவர் என்ன கம்யூனிட்டி அதையா கேட்குறேங்க? அவன் என்ன திறமை இருக்கு அவனுக்கு? மற்ற நாடுகள் எடுத்துங்க, திறமையை பாருங்கள், உழைப்பை பாருங்கள், அவனை அங்கீகரிங்க. சார் இந்த விஷயங்களை எல்லாம் யோசிக்காமலையா கர்நாடக அரசு ஓட்டுக்காக பண்ணுற விஷயம் சார் நான் சொல்கிறேன். ஆனால் உடனடியாக சந்திரபாபு நாயுடு அவங்க தரப்புலேருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, யாருனாலும் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, நாங்கள் அனுமதிக்கிறோம். இதுதான் சார் நடக்கும். இதுதான் நடக்கும். நாளைக்கு நம்ம என்ன செய்ய, அவர் சொல்லிட்டாரு, அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு, ரைட். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க சார். ஒரு 2 மாதம் நான் வந்து ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கிறேன். நான் சொல்கிறேன் 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் பிரிட்டோ. நான் ப்ராக்டிக்கல் பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்புன்றது ஒரு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஸ்கேலை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா? இனம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்கேல் வைக்கிறீங்க, அல்ல பூர்வகுடிகள்ன்ற அந்த ஸ்கேல் வைக்கிறீங்கல்ல, அது சிக்கலாகும், சென்சிட்டிவான பிரச்சனையை உருவாக்கும், மாநில பிரிவினையை உருவாக்கும், பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால வாய்ப்பு இல்லை. நீங்கள் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் வந்து உணர்ச்சிவசப்பட்டு சில அறிக்கைகள் விடுறதெல்லாம் உண்மை தான். தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துங்க சார், பாதி அமைச்சர்கள் தமிழர்களே கிடையாது. என்ன பண்ணீங்க? ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் நான். பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களே பாதி பேர் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேல் என்ன சொல்கிறது, சீமானே தமிழர்கள்ங்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். சீமான் தமிழரில் சீமானுடைய மனைவி தமிழர் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் வரீங்க சொல்லுங்கள்? எந்த ஸ்கேல் வச்சு? இப்போ புரியுதுங்களா? நான் அடிப்படையில் நான் சொல்ல விஷயம் புரியுதுங்களா? நம்ம யாருக்கும் தனிப்பட்ட விஷயத்தை பேசணுன்ற நமக்கு எண்ணம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி நிற்பீங்கன்னு கேட்குறேன் நான். ஓகே, இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். அது ரொம்ப கஷ்டமாயிடும் பல பேருக்கு. ஏதோ இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனால தப்பிச்சிட்டோம் நம்மெல்லாம். 3 தலைமுறை நம்ம புள்ள சொல்ல முடியும். என் மகன் என் பேரை சொல்லுவான், எங்கள் அப்பா பேரை சொல்லுவான். அவங்க அப்பா பேர் கேட்டால் அவனுக்கு தெரியாது. எனக்கு வந்து எங்கள் அப்பாவை தெரியும், எங்கள் தாத்தாவை தெரியும். அதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், 3 தலைமுறை வரைக்கும் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. இங்கே எல்லார் நிலமையும் அதுதான். 4 தலைமுறை தெரிஞ்சுன்னா நான் 5ஆவது கேட்பேன். 5 தெரியும்னு சொன்னீங்கன்னா நான் 6ஆவது தலைமுறை கேட்பேன். சொல்ல முடியுமா நீங்கள்? சொல்ல முடியுமா? அப்போ எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்?